அங்க போகல அவன் வரலங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம். இந்த காலத்து பசங்களுக்கு முன்னாடி தோக்குறது அப்பா அம்மா தானே. இதுல தோக்கறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் என்ன இருக்கு மாமா? இருந்தாலும் இப்போதைக்கு உன் ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். நான் போய் கூப்பிட்டு அவன் வரலன்னா என்ன பண்ண? நீங்க போய் கூப்பிட்டு அவன் வரலனா பாலகிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு பையன் இல்லன்னு நானும் ஒத்துக்கிறேன். போதுமா? அது சரி, நீ இன்னைக்கு டியூட்டிக்கு போலையா? நான் டியூட்டிக்கு போகாம இருக்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லையே. அப்பா, நம்ம வீட்டுல நானும் தம்பியும் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுக்காவது போட்டி போட்டிருக்குமா? போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோம். அன்பு காட்டுறதுல போட்டி போட்டிருக்கோம். அதனால என் பாசமுள்ள அப்பா நல்ல புள்ளியா போய் அவனை கூட்டிட்டு வாங்க. சில ஃப்ரெண்ட்ஸுகளை நாமளே நேர்ல போய் இன்வைட் பண்ணலான்னு மீனா சொன்னதுனால தான் நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு லீவ் போட்டேன். ஆனா காலேஜுக்கு போனா அவங்க இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா சூர்யா அவளை பார்க்கணும்னு சொல்லி யாரோ கூட்டு போயிட்டாங்களாம். யாரு கூட போனா? அதையே தான் நானும் கேட்டேன். அப்புறம் தான் எனக்கு விஷயம் புரிஞ்சுது. அவனை பார்த்துட்டு அவனே வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிருப்பான்னு. அவளை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். இன்வைட் பண்ண போறதுக்காக இல்ல, ஏன்டி என் லீவை வேஸ்ட் பண்ணேன்னு நான் கேள்வி கேட்கணும். ஆனா மீனா இன்னும் வரலையே. வரலையா? அப்புறம் எங்க போனா? எங்க போயிருக்க போறா? போன கூட. சேதன், நான் ராமகிருஷ்ணன். சூர்யா அங்க இருக்கானா? இல்ல, காலையில எங்க கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓ, மீனாட்சி அங்க வந்திருந்தால? இல்ல. ஏன்? ஒண்ணு இல்ல. என்னடா? அவ அங்கேயும் போலியாமே. அட கடவுளே, அப்ப அவ எங்க போயிருப்பா? என்னங்க, நம்ம மீனா? கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்னும் ஆயிருக்காது. அவ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பா. ஹரி, நீ வண்டி எடுப்பா. $9895565522. மீனாட்சி சொன்ன இந்த நம்பர் உன் ஹரியோட நம்பர் தான்ல? ஆமா. ஏ? ஒண்ணு இல்ல, நீ இங்கதான் இருக்கன்னு நான் போன் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா?